ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் கேங்குக்கு தான் தெரியும். அப்படி நாங்கள் ரொம்ப மாதம் பிளான் பண்ணி போன இடம் தான் இந்த பாலக்காடு. ஸோ இது வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து 1 hour தான். நாங்கள் வந்து அங்கே போகணுன்னே ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம்ட்டு நல்லா புட்டு பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா மொச்சக்கன்னு சாப்பிட்டு போன இடம் தான் வந்து பாலக்காட் ஃபோர்ட். அங்கேருந்து அப்படியே எட்டி பார்த்தா பட்டுக்குஞ்சா இவ்வளோ வரும். நீங்கள்லாம் அதை பார்த்தீங்களா? இட் இஸ் அ டர்ட்டில் ஆர் டார்டாஸ், ஐ டோன்ட் நோ. ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து அப்படி இந்த வியூவை பார்க்கவே ஆசமாக இருந்தது. ஸோ பிரிட்டி. காலேஜும் வீடு மாறி மாறி சுற்றிட்டு இருக்க எங்களுக்கு இந்த மாதிரி இடத்த பார்க்கவே இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த ஃபோர்ட் பார்க்கும்போது அதோட வியூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே உள்ளே போய் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கோயில் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்து நான் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். பின்னாடி என் ஃப்ரெண்டு குரங்கு மாதிரி அங்கே மரத்தில் நிற்கிறது உங்கள் யாருக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த. அப்படியே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ஆட்டோலெல்லாம் போயிட்டுருக்க வழியிலே வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தூங்கிட்டா. தூங்குறது தான் எங்களுக்கு முக்கியம். அங்கேயும் தூங்கியாச்சு, கிளாஸ்லேயும் தூங்க தான் செய்வோம். போன இடம் தான் இந்த காவா ஐலாண்டு. ஸோ இந்த காவா ஐலாண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் நடந்துட்டு தண்ணியில் நினச்சிட்டு காலை அப்படியே குடுகுடுன்னு நாங்கள் பஸ் பிடிச்சி போன இந்த இடம் தான் காவா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த வியூ பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஐயோ, இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா குளிச்சிட்டோம், அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம். நான் உட்காந்துட்டு லாலா அந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் இன்னொரு பொண்ணும் நினைஞ்சிட்டு இருந்தோம். வியூவை பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஸோ குளிச்சுட்டு நாங்கள் அப்படியே தலையை காய வச்சுட்டே வந்துட்டு நடந்துட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அங்கே அந்த மேலே பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருந்தா. அவள் கூட போய் ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ளி வடை போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் போன பிளேஸ் தான் வந்து மலப்புரா டேம். டேமில் நிறைய ஃபோட்டோஸ் எங்களுக்கு கிடைக்கல. டேம் ஐ மீன் நிறைய வீடியோஸ் நாங்கள் எடுக்கல. லேட் ஆகிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கிளம்பலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த ஊரில் லாட்ரி டிக்கெட்டு. அண்ட் நான் வந்துட்டு நாகர்கோயில் போகிறவங்க கிட்டேயும் சரி, கேரளாவில் இருக்க கேர்ள்ஸ்டையும் அடிக்கடி இந்த சிப்ஸ் கேட்பேன். அதாவது பனானா சிப்ஸ்லேயே ஸ்வீட்டாக இருக்கும், அது கேட்பேன், கிடைக்காது. ஸோ இந்த தடவை அது பலாப்பழ சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இது வேற ஒன்றும் இல்லை, என் கையில் மெஹந்தி போட்டிருந்தேன், அதை தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே ட்ரெயின்குள்ளே ஏறி உட்காந்துட்டு அது வியூ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட மடி மேலே படுத்து நாங்கள் தூங்கிட்டே வந்தோம். அந்த சுகம் இருக்குதே வேற லெவலில் இருந்தது. ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு அந்த வீக்கெண்டில் ரெஸ்ட் எடுக்கிற சுகமே தனியாக இருந்தது. ஸோ அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்